டான்ஸ் மாஸ்டர் சாண்டி அவர்கள் பாத்தீங்கன்னா திரும்பவும் ரீசன்ட் இன்டர்வியூல லியோ ப்ரீக்வல் பத்தி பேசியிருக்காரு. அதாவது எல்சியூவா இருக்கட்டும், இப்போ லோகா படமா இருக்கட்டும், இந்த ரெண்டு யூனிவர்ஸ்லயுமே காமனா நீங்க இருக்கீங்களே, அது எப்படி இருக்குன்னு கேட்டதுக்கு ரெண்டு யூனிவர்ஸ்குள்ளயுமே இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. லியோ படத்துல இறந்துட்டா கூட அந்த படத்துக்கு ப்ரீக்வல் இருக்கு. அதாவது நானும் மிஷ்கின் சாரும் காஷ்மீருக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம், சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு கதை இருக்கு. லோகேஷ் அவர்களுமே இதை சொல்லியிருக்காரு. அதாவது அந்த மாதிரி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ அதனால அது எப்ப வேணா வரலாம் அப்படின்ற மாதிரி சாண்டி மாஸ்டர் அவர்கள் சொல்லியிருக்காரு. சோ லாஸ்ட் இன்டர்வியூல சும்மா இவரே ஒரு ஆசையில சொல்றாருன்னு பார்த்தா நிஜமாவே லோகேஷ் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்து அதை இவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காரு போல. அண்ட் நிஜமாவே நல்ல ஒரு ஐடியா தான். ஏன்னா மிஷ்கின் அண்ட் சாண்டி அவர்களோட காம்போ சூப்பரா ஒர்க் ஆயிருந்துச்சு. ஃபன் அண்ட் சேம் டைம் டெட்லியான ஒரு வில்லன் கேங்கா இருந்தாங்க. அண்ட் லியோல இவங்களோட பேக்ரவுண்ட லைட்டா காமிச்சிருப்பாங்க. இவங்களோட ரிலேஷன்ஸ் கூட காஷ்மீர்ல வந்து ஃபைட் போடுற மாதிரி ஒரு ஃபைட் சீனே இருக்கும். சோ அதனால இவங்க கேரக்டர்ஸ்க்கு ப்ரீக்வல் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். ஆல்ரெடி ஏஜென்டினா கேரக்டரை வச்சு ஒரு வெப் சீரிஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காரு லோகேஷ். சோ இவங்களதையும் அந்த மாதிரி வெப் சீரிஸா பண்ண போறாரா இல்ல படமா பண்ண போறாரான்றது தெரியல. மேபி ஏஜென்டினா வெப் சீரிஸ்ல கூட இவங்களை இன்வால்வ் பண்ணலாம். ஏன்னா எல்லாமே எல்சியூ தான். அண்ட் லோகேஷ் அவர்களுக்குமே இப்ப எல்சியூ படம் தேவைப்படுது. ஏன்னா லோகேஷோட கெரியர்ல முதல் முறையா கூலின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாப் படத்தை கொடுத்திருக்காரு. சோ இந்த மோசமான தோல்வியை ஆடியன்ஸ் மறந்துட்டு எக்ஸைட்டடா அடுத்த படத்துக்கு வரணும்னா அந்த படம் எல்சி யூனிவர்ஸ் படமா இருந்தா நல்லா இருக்கும். ஆப்வியஸா கைதி 2 பண்ணலாம். பட் இப்போதைக்கு ரஜினி அண்ட் கமல் அவர்கள் இணையிற படத்தை இயக்க போறதா தான் நியூஸ். இந்த ஒரு படத்துல ரஜினி அண்ட் கமல் இணையறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸைட்டிங்கான ஃபேக்டர் தான். பட் கூலி மாதிரி இல்லாம லோகேஷ் ஒரு நல்ல படத்தை டெலிவர் பண்றாருன்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம J4 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.